வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி. சுபாஷ் ரயில்வே அகாடமி பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது தற்போது வெளியாகியுள்ள ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு மற்றும் டெக்னீஷியன் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பி ஜேஇ தேர்வு, ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு மற்றும் ரயில்வே குரூப் டி தேர்வு. ஸோ நீங்கள் பொதுவாக ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி, நீங்கள் ஓபிசி கோட்டால வரீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் கண்டிப்பாக ஓபிசி சான்றிதழ், ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் ஆன்லைன்ல விண்ணப்பிக்க வேண்டும். ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஓபிசி என்கிற அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற அந்த கோட்டா, அந்த ரிசர்வேஷன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களை ஜெனரல் என்று சொல்லப்படும் யூஆர் கோட்டால வச்சிருவாங்க, கட் ஆஃப் மார்க் அதிகமாயிரும். ஸோ நீங்கள் இப்போ போய் உடனே இசிஐ மையத்தில் ஆன்லைன் முறையில் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு அது சீக்கிரம் மேக்ஸிமம் ஒரு 5 daysல வந்துடும். ஸோ மற்றும் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சுபாஷ் ரயில்வே அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவல் வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட்சியை போட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் சுபாஷ் ரயில்வே அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக என்சிஆர்டி அப்ஜெக்டிவ் டைப் புக்கு, என்சிஆர்டி ஒன்போர்டு புக்கு தமிழில் வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ ஒரு 550 பேஜஸ்ல பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க, புக்கு தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அது பற்றிய தகவல் மற்றும் புக்கோட மாடல் நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த டிவியில பார்க்கறது சுபாஷ் ரயில்வே அகாடமி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி ஒன்வேர்டு புக்கோட மாடல் ஃபார்மேட் தான். ஸோ பாருங்க, ஒரு கேள்வி 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு முக்கியமான சில தகவல்லாம் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ், கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி மெட்டீரியலை நீங்கள் தமிழில் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வச்சு பண்ணலாம். எனவே இந்த என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா ஜிகே சயின்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து வால்யூம் 1 புக்கு தான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், முக்கிய அறிவியல் கருவிகள். இந்த சாப்டரில் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாப்டர் வந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 58 பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதற்குரிய பதில சொல்றேன். கேள்வி எப்படி கேட்கிறாங்க, கேள்வி நல்லா கவனிச்சு பாருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஏஎல்பி எக்ஸாம் எழுத போறவங்க ஜெனரல் சயின்ஸ்ல இயற்பியல், வேதியியல் மற்றும் வாழ்க்கை அறிவியல் இந்த சிலபஸ் கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 58 பாருங்க. கப்பலின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஸோ ஸ்பீட் ஆஃப் ஷிப், கப்பலின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 58க்கு சரியான விட ஆப்ஷன் சி, சிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59 பாருங்க. இதயம் மற்றும் நுரையீரல் இவற்றின் ஒளியை கேட்பதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்தும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 59க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஸ்டெதோஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. திரவங்களின் ஓட்ட விகிதத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஃப்ளோ ஆஃப் லிக்விட்ஸ், அதான் திரவங்களின் ஓட்ட விகிதத்தை அளக்க பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 60க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, வென்சுரி மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க. 2 புள்ளிகளுக்கு இடையேயுள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 61க்கு சரியான விட, கொஸ்டின் நம்பர் 61க்கு சரியான விட ஆப்ஷன் பி, வோல்ட்மீட்டர். அதாவது 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி வோல்ட்மீட்டர். கொஸ்டின் நம்பர் 61க்கு சரியான விட ஆப்ஷன் பி, வோல்ட்மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. காற்றின் திசை வேகத்தை அளக்கும் கருவி எது? காற்றின் திசை வேகம், வெலாசிட்டி ஆஃப் ஏர், காற்றின் திசை வேகத்தை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 62க்கு சரியான விட ஆப்ஷன் டி, அனிமோமீட்டர். இதே போல காற்றின் வேகத்தை அளக்க அறிவுறும் கருவியான அனிமோமீட்டர். ஸோ கொஸ்டின் நம்பர் 62க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63 பாருங்க. வெப்ப கதிர்வீசலை, அதாவது ஹீட் ரேடியேஷன், வெப்ப கதிர்வீசலை அளக்க உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 63க்கு சரியான விட ஆப்ஷன் டி, போலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. மின்னூட்டத்தை, மின்னூட்டம்னா சார்ஜ், மின்னோட்டம் வேற மின்னூட்டம் வேற. ஸோ மின்னூட்டத்தை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 64க்கு சரியான விட ஆப்ஷன் டி, கூலும் மீட்டர். ஏன்னா நமக்கு தெரியும் மின்னூட்டத்தின் அலகு சார்ஜ், மின்னூட்டம்னா சார்ஜ், மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஸோ அப்போ மின்னூட்டத்தை அளக்கும் கருவி கூலும் மீட்டர். கொஸ்டின் நம்பர் 64க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க. நீருக்கு அடியில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு பயன்படும் கருவி எது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீர்மூழ்கி கப்பல்ல கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள பொருட்களை பார்க்க பயன்படும் கருவி பெரிஸ்கோப். அதே போல நீருக்கு அடியில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 65க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஹைட்ரோஸ்கோப். 65க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஹைட்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66 பாருங்க.
வயிற்றின் உட்புற பகுதியை பரிசோதனை செய்வதற்கு பயன்படும் கருவி எது? வயிற்றின் உட்புற பகுதியை இன்னர் பார்ட்ஸ் பரிசோதனை செய்வதற்கு பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 66க்கு சரியான விட ஆப்ஷன் பி கேஸ்ட்ரோஸ்கோப். கேஸ்ட்ரோஸ்கோப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க. முட்டைகளை அளக்கும் கருவி எது? முட்டைகள்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ். முட்டைகளை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 67க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஓமீட்டர். 67க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஓமீட்டர். முட்டைகளை அளக்கும் கருவி ஓமீட்டர். சரிங்களா? இதான் முக்கியமான எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த சாப்டர்ல 118 கேள்விகள் இருக்கு. வரிசையா பார்த்துக்கலாம். மொத்தம் 118 வினாக்கள் உள்ளது இந்த ஒரு சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா? இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NCERT வால்யூம் 1 புக் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. இது போல அடுத்த கிளாஸ்ல பகுதி 6ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.